நமது ஓங்கார குடிலாசான் 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ள ஒரு ஜோதி பிளம்பு. அந்த பிளம்பு தன்னுடைய அந்த வெளிச்சத்தை வெப்பத்தை மறைத்து மனித தேகத்தில் நாம் வழிபடுவதற்காக சாந்தமாக குழந்தையாக ஒரு காவி உடையை கட்டி அமர்ந்திருக்கின்றது. அதை கண்டு நீ ஏமாந்து விடாதே. மேடை தோறும் எங்களுடைய அன்பர்கள் சொல்வார்கள், கெட்டியாக பிடித்துக்கொள், வல்லமை மிக்க ஆசான். இந்த பூமியில் இந்த காலகட்டத்தில் சுயநலமில்லாது தன்னலமற்ற ஒரு ஞானி எங்கேயுமே இல்லையப்பா, இங்கதான் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஞானி நீ வழிபட போகிறாய். அப்ப நீ எப்படி வழிபட வேண்டும்? உனக்கு நெஞ்சில் பயம் இருக்க வேண்டும். சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. நெஞ்சில் பயம் இருக்க வேண்டும். பார்த்தா கண்ணில் தண்ணி வரணும். ஐயாவை பார்த்தா கண்ணில் தண்ணி வரணும். மலேசியாவில் ஒரு மூலையில் எஸ்டேட்டில் ஒரு பகுதியில் உட்கார்ந்து பூஜையில் ஐயாவை நினைத்தால் கண்ணில் தண்ணி வரணும். அப்பேற்பட்ட ஒரு ஆசான் நமது ஓங்கார குடில் ஆசான். அந்த பயம் இருந்தால் ஆசான் உங்களுடைய தலையில் கையை வைத்தால் பிரம்மா எழுதிய தலையெழுத்து மாற்றப்படும். அத்தருணத்தில் அன்பர்களே, பிரம்மா எழுதிய விதி, பிரம்மா எழுதிய வினை விதி அந்த தருணத்தில் மாற்றி அமைக்கப்படும். இது சத்தியமான உண்மை.